ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ இகில்லாடு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 23 அப்புறம் 24ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மோயங்சன் ஒரு கிறிஸ்டலை நம்ம காங்கோ கிட்ட காட்டி, இந்த கிறிஸ்டலை மட்டும் நான் யூஸ் பண்ணா உன்னால ஒரே செகண்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற முடியும். ஆனால் அதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணணும்? நான் செத்தாலும் சரி உன்ன மாதிரி டீமன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருட்டில் வாழ்ற ஒரு கேவலமான வாழ்க்கை எனக்கு வேணான்னு அவன் சொல்றான். மோயங்சன் காண்டாயிட்டு அவனை லைட்டா துடிக்க கூட அவரு கதற சவுண்ட நம்ம சீட்டு கேட்கிறாரு. அவன் திரும்பவும் அவன் வேலையை ஆரம்பிச்சுட்டான் போல. இந்த வாட்டி யாருன்னு சொல்லி வந்து பார்க்க அவர்கிட்ட இருந்து கிச்சன் அவரு கண்ணில் படுது. நம்ம ஹீரோயின் ஒரு வாட்டி சொல்லி இருந்திருப்பாங்க இதை யூசுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்க. அவர் அப்படியே வேக வேகமா உள்ள ஓடி போறாரு. உள்ள பார்த்தா அவங்களோட தம்பி. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னை இங்கிருந்து காப்பாத்துறேன். அவனும் இப்ப அங்க வந்துடுறான். நீ என்ன பண்றங்கிறது உனக்கு புரியுதா? இவனை காப்பாத்தி கூட்டு போய் எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிட்டீனா நான் இங்கிருந்து தப்பிச்சிருவேன். ஆனா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கைய நரகமா மாறிடும். அவருக்கு இப்பதான் விஷயமே புரியுது. அப்ப நீ இவன் கூட சேர்ந்துட்டியா? நான் சொல்றத கேளு காங்கோ. சோயங்காக நீங்க எல்லாருமே இருக்கீங்க. ஆனா என்ன நான் தான் பவர்ஃபுல்லா ஆக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியாரு. உன்னை எப்படியாவது நான் இங்கிருந்து வெளியே கூட்டு போயிடுறான். ஆனா அவரு கேட்க மாட்டாரு. சூயிங் ஏற்கனவே டிரான்சிடென்ட் லெவலுக்கு போயிட்டான். உன்னாலலாம் அவனை என்னைக்குமே தோக்கடிக்க முடியாது. டக்குன்னு அவனே ஒரு கதையை முடிச்சிடுறான். அவரு டெட் பாடி அவர் அப்பா முன்னாடி வந்துருது. அவரு கடுப்பாய் அவனை அட்டாக் பண்ண போக அவர் அடிச்சு கீழே தள்ளிட்டு, உன் பையன் உடம்புல இருக்கிற எல்லா வெயின்ஸும் மசில்ஸும் டேமேஜ் ஆயிருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் கடுப்பாய் அவனை கண்ணம்னு திட்டுறாரு. சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு. உன் பொண்ணும் நல்ல பிசினஸ் உமன் தான், நான் அவகிட்ட பேசிக்கிறான். அவர் அப்படியே அவன் காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறாரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், தயவு செஞ்சு என் குடும்பத்தை விட்டுரு. இப்ப அப்படியே ஜீரோங்க ஸ்னோ பேலஸோட சமையல் கட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. ஃப்ரீசர்ல இருந்து எனக்கு கொஞ்சம் பொருள் எடுக்க வேண்டியது இருக்கு, நீங்க என் கூட வாங்க. அவங்கள அங்கிருந்து கூட்டு போக பின்னாடியே சிங்கங்கள் கெட்டப்ல இருந்த செகண்ட் பிரிஸ்ட் அங்க வந்துடுறான். சாப்பாட்டுல எதையோ கலந்துட்டு சீக்கிரமாவே நான் இங்கிருந்து தப்பிக்க போறேன். நம்ம ஆளுங்க எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துடுறாங்க. குயின்சன் அது உனக்காக ஸ்பெஷலா செஞ்சது. ஆனா நம்ம ஹீரோ வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க இருந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட ஃபீல் பண்றாங்க. சி மாஸ்டர் அவரோட உயிரையை கொடுத்திருக்காரு. ஆனா நம்மளால ஒண்ணுமும் அந்த டீமன்ஸை கண்டுபிடிக்க முடியல. வேலி ஃபுல்லா தேடியாச்சு. அப்படி எங்கதான் மறைஞ்சிருப்பானுங்க. அந்த சவப்பட்டி வர அவங்க கையில இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாரும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியோ பேசி சமாதானமாயி சாப்பிட்டா தானே நம்மளால பவர்ஃபுல்லா சண்டை போட முடியும். நம்ம ஹெட் மாஸ்டருக்கும் தனியா எடுத்துட்டு போயிடுறாங்க. அவரும் அதே தான் சொல்றாரு. நீ பவர்ஃபுல்லா இருந்தாதான் பேரியரும் பவர்ஃபுல்லா இருக்கும். முதல் நீ கொஞ்சம் சாப்பிடு. மோயங்சனும் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கா. நம்ம சீட்டுக்கு அவருக்குள்ள நிறைய கேள்வி ஓடிட்டு இருக்கு. நம்ம பண்றதெல்லாம் சரிதானா? நானே என் ஆண்டியை கொன்ன, இப்ப காங்கோவையும் நான் கொன்னுட்டேன். ஆனா நான் இது எதையும் வேணும்னே பண்ணல. நான் மட்டும் பவர்ஃபுல் ஆயிட்டா யாருமே என்னோட பாஸ்ட பார்க்க மாட்டாங்க. மோயங்சன் கிட்ட நம்ம யாரை காப்பாத்த போறோன்னு கேட்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்ற வேலையை மட்டும் செஞ்சா அதுவே போதும். நம்ம யூசியோட அப்ப பிசினஸ் மேனுங்கிறதுனால அவரை வச்சு சவ போட்டிய இடம் மாத்திலாம். அப்பதான் யாருக்குமே எந்த சந்தேகமும் வராதுங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் பிளான் பண்றோம். ஜீரோவும் தயாரா இருக்காங்க. செகண்ட் பிரிஸ்ட் அங்க வந்துடுறோம். பேரியர் பிரேக் ஆன விஷயத்த யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. சரி நம்ம போய் சவ போட்டி எடுக்கலாம். அவனுங்களும் பேரியரை பிரேக் பண்ற வேலையை ஆரம்பிச்சிடுறானுங்க. அதுல இருந்து ஏற்படுற அதிர்வு நம்ம பை மாஸ்டர் நோட் பண்றாரு. மூன் பேரியருக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறான். நம்ம வாட்டர் மாஸ்டர் எதார்த்தமா எத் மாஸ்டர் பார்க்க வர அவங்க ரெண்டு பேரும் கவுந்தடிச்சு கிடக்காங்க. நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. அவர் அப்படியே அவரை எழுப்ப ட்ரை பண்ண செகண்ட் பிரிஸ்ட் சவ போட்டியும் கைமா கிளம்பிடுறான். நீ இங்கே இருந்து காட் பண்ணு. அதே நேரத்துல வெளியே இருந்த மோயங்சனும் சீட்டுவும் சேர்ந்து அந்த பேரியரையும் ஓபன் பண்ணிடுறானுங்க. இத போய் ரொம்ப பவர்ஃபுல்லான பேரியர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சீட்டு உன்னோட பவருக்கு முன்னாடி இது உனக்கு கம்மியா தெரியுது. பேலஸ் கார்ட்ஸ் எல்லாம் அலர்ட் ஆயிடுறாங்க. பேரியர் உடஞ்சிட்டுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் அங்கே எங்கேயுமா ஓட ஆரம்பிக்கும். சீட்டு அவங்க எல்லாரையும் டைவர்ட் பண்ணி கூட்டு போயிடுறான். நம்ம யூசி மேலே ஏறி அவங்களோட ஐசைட்டை யூஸ் பண்றாங்க. அங்க பார்த்தா அவங்களோட அப்பா சிங்க அங்கிள் பொட்டியும் கைமா அவர்கிட்ட போயிட்டு இருக்காரு. அவங்க நேரம் அங்க வந்துடுறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? பார்த்தா மோயங்சன் அங்க வந்துடுறோம். இவன் உங்களை ஏதாவது வச்சு பிளாக்மெயில் பண்றானா? இது வந்துடும் என் கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ முதங்கிருந்து கிளம்புன்னு ஆளும் எவ்வளவோ கதிரி பாக்குறாரு. ஆனா அவங்க கேட்கிற மாதிரியே தெரியல. அந்த செகண்ட் பிரிஸ்டோட வேஷமும் கலைஞ்சிடுது. அவன் டக்குன்னு ஒரே போட்டுறான். யூசியை தள்ளி விட்டுட்டு அவங்க அப்பத்துல மாட்டிக்கிறாரு. அவருக்கு பயங்கரமா காயப்பட்டுருது. யூசி என்ன மன்னிச்சிரு, காங்கோவை அவன் கொன்னுட்டான். என்னால உங்களை பாதுகாக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இறந்து போக அவன் அப்படியே அவங்களையும் போட்டு தள்ளவுறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஸ்பீடு வந்து அவங்கள எஸ்கேப் பண்ணிடுறாரு. அவனை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி அவங்களும் எவ்வளவோ கதறாங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சமாதானப்படுத்த அவனுங்களும் அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறானுங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம பையங்க வந்துடுறாரு. அந்த சவ போட்டி அவங்க கைக்கு போக கூடாதுன்னு சொல்லி ஆளு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண மோயங்சன் அவர் கூட சண்டை போடுறான். ஆனா அவர் பவர்ஸுக்கு முன்னாடி அவனால நிக்க கூட முடியல. பை என்னதான் சீன் காமிச்சாலும் அவருக்குள்ள இந்த டீமன் பைசன் வேலையை காட்டிடுது. டக்குன்னு அங்க வந்து ஒருத்தங்க அவரை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. போகட்டும், நம்ம முதல் இங்கிருந்து கிளம்பி ஆகணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜீரோங் தான். மாஸ்டர் நான் உங்களை காப்பாத்தி தீருவான். இல்ல
அது உனக்கு தான் பிரச்சனை. ஆனா நீங்க தான் சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்தது. நீங்க மட்டும் இல்லைன்னா ஜீரோங் சில விஷயங்களை நம்மளால மாத்த முடியாது. அதே மீறி நம்ம அதை மாத்தணும்னு நினைச்சா எல்லாமே தப்பாயிடும். இப்பதான் என்ன நடந்துட்டு இருக்குங்கதே நம்ம ஆளுங்க நோட் பண்றாங்க. பேரியர் பிரேக் ஆயிடுச்சு. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி டீமன்ஸோ அந்த சாப்பாட்டியை இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சாப்பாட்டுல மயக்க மருந்து வச்சதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். நம்ம சிங்க அங்கிள் பக்கம் அவங்க சந்தேகம் திரும்புது. அவருதான் இன்னைக்கு நமக்கான சாப்பாடை கொண்டு வந்தது. நம்ம யூசி அங்க வந்துடுறாங்க. அவங்க ஒரு பக்கம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அது அவரே இல்ல சயின்டிஸ்ட்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படின்னா உண்மையான அங்கிள் எங்க? நம்மால் தட்டு மாதிரி அந்த பாத்தளத்திலிருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. ஜீரோங்க தேடிட்டு யதார்த்தமா நம்ம பாம்பங்கள் அங்க வர. சிங்கம் உனக்கு என்னாச்சு? நம்ம ஹீரோலாம் கதறி அழுகிறாரு. மாஸ்டர்ஸ் எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க ட்ரை பண்ணிட்டோம். அவரால் இப்ப பேசக்கூட முடியல. சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோக்கு அவரு தான் எல்லாமும் இருந்து அவரை வளர்த்து இருந்திருப்பாரு. அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தது அவங்க எல்லாரும் ஒரே குடும்பமா எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவர் அப்படியே இறந்து போகும். நம்ம செங்ஃபங் செம காண்டாகிறாரு. செகண்ட் பிரிஸ்ட் நான் கண்டிப்பா ஒன்னு சும்மா விட மாட்டான். இப்ப அப்படியே டீமன் கிளான் அந்த உருவம் அவங்கள பாராட்டிட்டு இருக்கு. ஒரு வழியா என் உடம்பு எனக்கு கிடைச்சிருச்சு. அதை திரும்ப வெளியே கொண்டு வரணும்னா அதை சீல் பண்ண 6 பேரும் சாகணும். செகண்ட் பிரிஸ்ட் நீ அதுக்கான வேலையை ஆரம்பி. கிராண்ட் பிரிஸ்ட் நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதே மாதிரியே நீ யாருங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்க. நம்ம மாஸ்டர்ஸ் மொத்த பேரும் ஒரு இடத்துல ஒன்னா உட்காந்துட்டு இருக்க. நம்ம மோயங்சன் ஒரு ஸ்மோக் அனுப்பி வச்சு நம்ம ஹெட் மாஸ்டரை கலாச்சி சிரிக்கிறான். அவரு கடுப்பாய் அதை போட்டு தள்ளிடுறாரு. இப்ப அந்த சவ போட்டி அவங்க கைக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அதை பிரேக் பண்றது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதை சீல் பண்ண நம்ம 6 பேரும் அதுக்கு முதல் சாகணுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்பதான் இமியோட ஞாபகம் அவங்களுக்கு வருது. அவ மட்டும்தான் நம்ம கவுன்சில இல்ல. அவளை முதல் நம்ம திரும்ப கொண்டு வரணும். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் உட்காந்து நம்ம சிங்கங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. சூயிங் உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம பொறுமையா இருக்கணும். நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த மாஸ்க் தான் இருக்கான். அவனை முதல் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவரு சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம யூசி அங்க வராங்க. என் அப்பாவையும் என் தம்பியும் அவன் கொன்னுட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு யூசி இப்ப இருந்து நாங்க தான் உன்னோட ஃபேமிலி. உனக்காக என்னைக்குமே நாங்க இருப்போம். நம்ம குயிங்ஸன் நம்ம ஜீரோங்க தேடிட்டு இருக்காரு. பாம்பங்கள் அங்க வர அவருக்கு சம காண்டாகுது. அட்டாக் நடந்ததுல இருந்து அவ்வளவு காணும். கடைசியா சிங்கத்தை அவர் ரூம் கிட்ட வச்சு பார்த்ததா நீ சொன்னில. ஆனா அவரு ஒத்துக்க மாட்டாரு. இல்ல அவ கண்டிப்பா டீமன்ஸ் கூட எல்லாம் சேர்ந்திருக்க மாட்டா. மாஸ்டர் பார்க்க தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அவங்களும் மாஸ்டர் பைக் கூட தான் இருக்காங்க. ஜீரோ உண்மையை சொல்லு, உனக்கும் டீமன் கிளானுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க வழக்கம் போல அவங்க ஆக்டிங்க போட்டுடுறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நடந்ததை நான் பார்த்த டீமன்ஸை தடுக்க ட்ரை பண்ண. அப்ப எனக்கு அடி கூட பட்டுச்சுன்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க கையை காட்டுறாங்க. அப்ப நீ திரும்ப கிளானுக்கு வர வேண்டியதானே? அவங்க சமாளிக்கிறத பார்த்துட்டு மாஸ்டர் அதை கண்டினியூ பண்ணிக்கிறாரு. அப்பதான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். அவங்க கூட சண்டை போட்டதுல எனக்கும் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அவ என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். எப்படியோ ஆளு வழக்கம் போல அவங்க கதையை நம்பிட்டுறாரு. இப்ப அப்படியே நம்ம செங்ஃபங் அவளை அவருக்குள்ள இருந்த நீடில வெளியெடுக்கிறதுக்காக குட்டி காரணமே அடிக்கிறாரு. ஆனா எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ உள்ள வர மாஸ்டர் உளுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஆள் அவருக்கு ஹெல்ப் பண்ணி உட்கார வைக்கிறாரு. மாஸ்டர் சிங்கோ செக்டர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் அங்க ஜாயின் பண்ணணும். அந்த விஷயம் அவருக்கும் சாக்கா இருக்கு. அவங்க தான் நம்ம எம்பிலே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ளேயே டீமன்ஸ் போயிருந்தா என்னால நினைச்சு பார்க்க முடியல. அவர் சந்தேகப்பட்டது அவரு க்ளோவை பத்திலாம் அவரு சொல்றாரு. யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஜெங்ஃபங்கும் கவுன்சில்ல இப்ப ஈமி ஜாயின் பண்ணி ஆகணும்னு எல்லா மாஸ்டரும் எதிர்பார்க்கிறாங்க. நீ மட்டும் அவங்கள எப்படியாவது இங்க கூட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீ சிங்கோ செக்டர்ல ஜாயின் பண்ணிடலாம். நம்மால் சபையில வச்சு அந்த விஷயத்த பேசுறாரு. உங்க 6 மாஸ்டரோட லைஃப் அண்ட் டெத்தோ அந்த சவப்பட்டியோட சம்மந்தப்பட்டிருக்கு. நீங்க உணர்ந்தாதான் பாதுகாப்பு. ஈமி மாஸ்டர் நான் திரும்ப கூட்டிட்டு வரேன். ஆனா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ என்ன சொல்ல வரங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடியே அவ வாய் உடைச்சிருவா. யார் சொல்றதையும் அவ கேட்க மாட்டா. அது இதுன்னு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. அவங்கள திரும்ப கூட்டிட்டு வந்துட்டா என்ன சிங்கோ பேலஸ்ல சேர்க்கணும். அவங்க எல்லாரும் லைட்டா யோசிச்சாலும் இப்ப இது பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து நீ மட்டும் அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீ கேட்டதை நாங்க செய்யறோம். நம்ம கேங்கும் உடனே கிளம்பிடுது. போற வழியில ஒரு லேடி அவங்கள மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ பிளட் செட்டுக்கு வழி கேட்க எதுக்காக நீங்க அங்க போறீங்க? அத நாங்க மாஸ்டர் கிட்ட தான் சொல்ல முடியும். அவங்களும் அவர் கையை டச் பண்ணிட்டு வழிய காட்டி விட்டுடுறாங்க. நம்ம ஆளுங்களும் அங்க போக சீமி ஆளுங்க உள்ள விட மாட்டேன்னு சொல்ல வாசல்லையே ஒரு சின்ன கலவரமும் நடக்குது. ஆனா காட ஒரு கையில இந்த காயினை நோட் பண்ணிடுறான். இதை ஃபர்ஸ்டே காமிச்சிருந்தா நீங்க அப்பயே உள்ள போயிருக்கலாம்ல. வழியில பார்த்த அந்த பாட்டியோட வேலை தான் அது. மாஸ்டருக்கு தகவல் போகுது. அவங்க யாரோ ஒருத்தனை கவனிச்சிட்டு இருக்காங்க. கையெல்லாம் செயின்ல லாக்க இருக்கு. அவங்க கிட்ட ஏதோ வித்தியாசமான பவுடர் இருக்கிற மாதிரி காமிச்சதோட அந்த பாட்டி கெட்டப்ல வந்ததே நம்ம மாஸ்டர் தான். திரும்பவும் அதே கெட்டப்ல போய் நம்ம ஹீரோவை பார்க்கறாங்க. அவரும் நடக்கிற கலவரத்தெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள திரும்பவும் கவுன்சில ஜாயின் பண்ண சொல்லி கேட்கிறாரு. கவுன்சிலா நினைச்ச வேலையை முடிச்சா போதும். யார் செத்தாலும் அதை பத்தி அவனுங்க கவலைப்பட மாட்டானுங்க. எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம்
சம்பந்தமும் இல்ல. அவர் அப்படியே ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண அவங்களும் அவரை அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கிற அவங்க மெமரிஸை தான் ஆக்டிவேட் பண்ணி இருந்திருப்பாரு. அதே நேரத்துல நம்ம வாட்டர் மாஸ்டர் அவங்க கதையை சொல்ல சான் அவர் தான் அந்த டயத்துல நம்ம கவுன்சிலுக்கு லீடரா இருந்தாரு. பவர்ஸ் இன்டெலிஜென்ட்னு சொல்லி எல்லாமே நம்ம அவரை பார்த்து தான் கத்துக்கிட்டோம். அவங்க 2 பேரும் லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. டீமன் கார்டை எதிர்த்து சண்டை போடும் போது கூட அவங்க டீமை அவர் தான் லீட் பண்ணி இருந்திருப்பாரு. மாஸ்கோட முகத்தறியை கிழிச்சது கூட அவர் தான். ஆனா கலவரத்தோட எண்டில் ஆளை மட்டும் செஞ்சிடுறாங்க. அப்ப காண்டாயிட்டு கவுன்சில விட்டு போனவங்க தான் நம்ம ஈமி. நான் இல்லைன்னாலும் என்னோட மெமரிஸ் எப்போதுமே உன் கூட இருக்கும். அவர் அவங்க நாடை எவ்வளவு முக்கியமா நினைச்சாருங்கிறதுலாம் அவரு அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஈமிக்கும் கண்ணெல்லாம் கலங்கிடுது. கவுன்சில நான் திரும்ப பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க டக்குனு மின்னல் வேகத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈமி என்னால நம்பவே முடியல, அவன் உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டானா? வெட்டியா பேசாதீங்க, 20 வருஷமா வேலை செஞ்சோம், ஒண்ணுமோ உங்களால டிமான் அசோசியேஷனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா என்கிட்ட க்ளூ இருக்கு. அவங்களோட அசோசியன் மேன்ஷன்ல இருந்த கிரே ரோப் ஃபுல் மூன் நைட் அன்னைக்கு என்ன கான்ட்ராக்ட் வந்தாலும் அவனே முன்னாடி வந்து அதை எடுத்து இருந்திருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹார்ட் பிளட் கலெக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் படிச்சிருக்கேன், அவங்க யூஸ் பண்ற ஃபார்மேஷன் என்ன செய்யணும் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, டீமன்ஸுக்கு நம்ம கொடுக்க போற முதல் அடி இதுவா தான் இருக்கணும். நம்ம ஹீரோவையும் சிங்கோ பேலஸ்ல சேர்த்து விட சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆமா, நீ எதுக்காக அவன் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்க? ஏன்னா அவ எனக்கு ஒருத்தரை ஞாபகப்படுத்துறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பக்கம் தனியா நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமாவே டிரான்ஸ்பரண்ட் ஆயிட்ட, நீ மட்டும் பேலஸ்குள்ள போயிட்டினா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண போறேன். நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்ல, நான் எப்போதுமே உன் பக்கத்துல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களை கிஸ் பண்ண ரெடி ஆயிடுறாரு. டக்குன்னு நம்ம ஸ்பீடு உள்ள வர, ஐயோ என்ன மன்னிச்சிருங்கப்பா, மாஸ்டர் தான் பாக்கணும்னு சொன்னாங்க. நம்ம இமி மாஸ்டர் அங்க வராங்க. அவங்க கொண்டு வந்த டோக்கனை நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போட்டுட்டு, நீ இப்பல இருந்து சிங்கோ பேலஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட், அங்க உனக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கும். சரி சரி, என்னால ஒரு ரொமான்ஸை நீ மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோவும் இப்ப இந்த பேலஸ் வாசலுக்கு வந்துடுறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் ரெடியா இருக்கு. அவங்க எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு ஸ்டோனையும் கிஃப்டா தராரு. ஆமா, என்னோட கிஃப்ட் எங்க? அவங்க அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அவங்க தலையில இருந்த ஹேர்பின் எடுத்துட்டு, இத நான் என்னோட கிஃப்டா வச்சுக்கிறேன். அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் உள்ள போயிடுறாரு. அந்த இடமே பிரம்மாண்டமா சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஒருத்தர் ஃபிளையிங்லயே வந்து அங்க என்ட்ரி ஆகிறாரு. நான் தான் கோங் யூ, இந்த இடத்தோட மாஸ்டர். நம்ம ஹீரோவும் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட அவரை கூட்டிட்டு போய் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிற இடத்த காட்டுறாரு. ஒருத்தன்னு ஒரு தினசா இருக்கானுங்க. எங்க இடத்துல எல்லாமே நாங்க பவர்ஸ் வச்சுதான் முடிவு பண்ணுவோம். எந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல்லா இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான ரிசோர்ஸும் உனக்கு கிடைக்கும். இவங்க எல்லாரும் உன்னை லீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்த யானுங்கிற ஒருத்தர் கிட்ட அவரோட ரூமை காட்ட சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து காணாம போகு. அங்கிருந்து எல்லாருமே மறைஞ்சிடுறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடியே போறாரு. அங்கிருந்த ஒரு லேடி அவரை நோட் பண்றாங்க. அவன் கிட்ட இருக்கிற மேஜிக் வெப்பன் உன் கண்ணில் பட்டுருச்சு போல. அவங்க கூட இருந்தவன் பாக்கெட்ல இருக்கிறதே உருவிடுறாங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு, இத நான் வச்சுக்கிறேன். அவரும் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அந்த இடமே சும்மா வேற லெவல்ல இருக்கு. படிக்கிறதுக்கு புக்கு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு, இந்த லிக்யூடா நம்ம இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. அவர் அப்படியே அதை எடுத்து புழுக்குன்னு முழுங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கையில புக்கு ஒரு கையில சாப்பாடுன்னு ஆளுக்கு சம வாழ்க்கை தான். இன்னைக்கு தான் நம்ம முதல் நாள். நாளையில இருந்து அந்த மாஸ்க் யாரா இருக்குங்கிற க்ளூவை நம்ம தேட ஆரம்பிக்கணும். நம்ம செங்ஃபங் ஒரு பக்கம் சீக்கிரட்டா அவரோட டிவைஸை யூஸ் பண்ணி டீமன்ஸை ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்காரு. அவனுங்களும் அதை பாத்துடுறானுங்க. மாஸ்டர், நம்ம அவனை தீர்த்து கட்டிடலாம். செங்ஃபங் மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? ஆனா அவன் நம்மள ஃபாலோ பண்ணுவான்னு எனக்கு தோணல. நம்ம டீமன் நெயில் அவனுக்குள்ள இருக்கும் போது அவனால எப்படி மாட்டுன்னு சொல்ல முடியும்? அவனால ஆர்வத்தை அடக்க முடியல. என்னோட உடம்பு என் பக்கத்திலே இருக்கு, சீக்கிரமா அதை வெளியே கொண்டு வர வேலையை ஆரம்பிங்க. நம்ம ஹீரோ சிங்கோ பேலஸ்ல இருக்க காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒருத்தன் அவர் கண்ணில் போடுறான். டக்குன்னு அட்டாக் பண்ணி அவனை மடக்கிடுறாரு. அவங்க எல்லர்ஸ் முன்னாடி அவனை கொண்டு வர எர்த் மாஸ்டர், அவன் உன்னோட சீனியர், அவனோட டெக்னிக் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இல்ல மாஸ்டர், இவன் பேம்பு ஃபாரஸ்டுக்கு நடுவுல ஏதோ உன்னை புதைச்சிட்டு இருந்தான். அவன் இல்லன்னு சொல்றானோ இல்லையோ, எர்த் மாஸ்டர் அவனுக்காக அநியாயத்துக்கு பறிஞ்சு பேசுறாரு. இத பாரு சோயிங், நீ சிங்கோ பேலஸ்க்கு புதுசு. இங்க இருக்கிற ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. போக போக அது உனக்கே புரியும். ஆனா மாஸ்டர், அவரை பேச்ச முடிச்சுட்டு அவங்கள கிளம்ப சொல்லிடுறாரு. ஆனா மாஸ்டர் இதுக்காக ஊச்சங்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணும். அவர் திரும்பவும் போய் அந்த இடத்த செக் பண்ணி பார்க்க அங்கிருந்த மூங்கில ரத்த கரையா இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்படியே எபிசோட் 24 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.